இன்னைக்கு காலகட்டத்தில் ஆர்எஸ்எஸ் பிஜேபியை பற்றியெல்லாம் பெருசாக பேச வேண்டாம், எல்லாருக்கும் புரியும். ஆனால் ஒரு சில கருத்துக்கள் மட்டும் நான் மறுபடியும் அண்டர்லைன் பண்ண விரும்புகிறேன். எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இந்த ஆர்எஸ்எஸ் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி ஒரு பிம்பம் இருக்கு. அதுக்கு ஒரு 2-3 எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்கிறேன். அப்படி இல்லை. அது அவர்கள் இஸ்லாமியர்களையும் தாண்டி இந்தியா எனும் சிந்தனைக்கு எதிரானவர்கள்ன்ற விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம செயல்படுத்துவோம். பிற்படுத்தப்பட்டவர் இந்து பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முன்னெடுப்பை எடுத்து வைக்கும் போது திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி ஃபர்ஸ்ட் கத்துனது யாருன்னு கேட்டால் ஆர்எஸ்எஸ் காரங்க தான். இது நீங்கள் நல்லா பார்க்கணும். உன்னுடைய இந்து சமுதாயம் அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது உனக்கு ஏன் வலிக்குது? உன்னுடைய இந்து சமுதாயம் தானே, நீ தான் இந்துத்துவோட பெரிய போராளியாச்சே, அப்படி சந்தோஷம் தானே பண்ணணும். உனக்கு ஏன் வலிக்குது? ஏன் வலிக்குதுன்னா, அவர்கள் இந்து சமுதாயத்தின் ஒரு காப்பாளர்களும் கிடையாது, இந்து சமுதாயத்து மேலே எந்த மரியாதையும் கிடையாது. அண்ணல் அம்பேத்கர் கொண்டு வந்து அரசியலமைப்பு சட்டம், அந்த அரசியலமைப்பு சட்டத்தை போன்ற இந்த ஆர்எஸ்எஸ்க்கு பெரிய விரோதியே அதுதான். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் அவர்கள் எல்லோரையும் சமமாக பார்க்கும் திறனை படைத்தவர்கள் அல்ல. சமத்துவம்ன்ற வார்த்தைக்கே எதிரிகள் அவர்கள். அதனால யார் இஸ்லாமியர்கள் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டாம். இவங்க நம்மளை தான் டார்கெட் பண்றாங்கன்னு நினைக்க வேண்டாம். அவர்கள் யாரெல்லாம் டார்கெட் பண்றாங்கன்னு நான் சொல்றேன். இந்து சமுதாயத்தில் இருக்கும் உழைக்கும் வர்க்கம், அடித்தட்டு மக்கள், எஸ்சி எஸ்டி, பட்டியலினத்து மக்கள் எல்லாரையும் டார்கெட் பண்ணக்கூடிய கும்பல். இதை நம் சகோதரர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். இதுதான் பிரச்சனை. இன்னைக்கு காசை கொடுத்து நிறைய பேர் கொடி தூக்க விடுறாங்க. அதில் நம்ம சகோதரர்களும் சில பேர் போறாங்க. யாருன்னு கேட்டா, யாருக்காக யாரு காலு கீழே இவங்க குழி தோன்றாங்களோ அவங்களே போறாங்க. ஆர்எஸ்எஸ் வேண்டாம்னு சொல்றோம். எதுக்கு பிஜேபி வேண்டாம்னு சொல்றோம்? ஏன்னா அது விஷம். மற்ற அரசியல் கட்சிகள்லாம் அரசியல் பண்ணுவாங்க, இவர்கள் கலகம் பண்ணுவாங்க. நம்ம கழகத்தை கேள்விப்பட்டிருக்கோம். இது கலகம், இது கழகம் இல்லை, இது கலக கூட்டல். இந்த கலகத்தை உருவாக்கி தான் இவங்களுடைய அரசியலே நடக்கும். மக்களின் மீது திருப்பி அதில் ஒரு ஆதாயம் தேடும் கும்பல். அதனால இவர்களை நாம் அரியணையில் உட்கார வைத்தால், இன்னைக்கு மணிப்பூர் பாருங்க, முடியல, யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, இவங்களாலும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால முதல்ல ஒரு நல்ல ஒரு சூழல் இருக்கணும். விலைவாசி இதெல்லாம் நம்ம பேசுறோம். ஒரு லா அண்ட் ஆர்டரே இல்லைன்னா, இங்க ஒரு பாதுகாப்பே இல்லைன்னா எப்படி வாழ முடியும்? அந்த மாதிரி சூழலை இங்க உருவாக்கி அதில் அரசியல் பார்க்கும் ஒரு கும்பல் இது. இவர்கள் தமிழ் இனத்துக்கும் தமிழகம் என்னும் அந்த கலாச்சாரத்துக்கும் இவர்களுக்கு சம்பந்தமே கிடையாது. அப்படியே 180 டிகிரி ஆப்போசிட். அதனால இவர்களை ஒரு சின்ன அளவு கூட தமிழ்நாட்டில் உள்ள விடக்கூடாது. அந்த பொறுப்பு நமக்கு உண்டு. இப்போ அதே மாதிரி இன்னைக்கு இந்த கும்பல் வந்திருக்கு. இந்த கும்பல் இவங்க கிட்ட நிறைய காசு இருக்கு. எல்லாரையும் காசை கொடுத்து அமுக்கலாம் அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். அதனால தான் பாதி சொத்தை இன்னைக்கு வித்துட்டாங்க. இந்தியாவுடைய பாதி சொத்தை வித்தாச்சு. இவங்க உருவானதே எப்போ இந்த நாட்டில் எஸ்சி எஸ்டி ஓபிசி முஸ்லிம்ஸ் கொஞ்சம் மேலே வர ஆரம்பிச்சிட்டாங்களோ, படிக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ, வேலைகளுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்களோ, அன்னைக்கு தான் இவங்களுக்கு ஒரு ஆங்ஸைட்டியே கிரியேட் ஆச்சு. ஆர்எஸ்எஸ் பிஜேபி இவர்கள் உழைக்கும் மக்களின் எதிரிகள். இது அதிகார வர்க்கத்தின் இன்னொரு பக்கம். இது சிம்பிளா சொல்றேன். எப்படி டிராமா பண்ணுவாங்கன்னா, இப்ப நம்ம பசங்க படிக்கிறாங்க. இப்ப நானே ஒரு சென்ட்ரல் காலேஜில் படிச்சு தான் இன்னைக்கு வந்திருக்கேன். இப்போ எந்த சென்ட்ரல் காலேஜில் நம்ம பசங்களுக்கு இடம் கிடையாது. எல்லாத்துக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், எல்லாத்துக்கும். இப்போ ஐஏஎஸ் ஆனாலே யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுத முடியாது, என்னாலே எழுத முடியாது, அந்த அளவுக்கு டஃப் பண்ணிட்டாங்க. அதை சென்ட்ரல் யூனிவர்சிட்டி போனால் அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். நம்ம குழந்தைங்க எங்கேயுமே சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் போய் படிக்க முடியாது. எல்லா இடத்துலையும் உழைக்கும் மக்களுக்கு ஒரு முட்டுக்கட்டை போட்டு அவங்கள மறுபடியும் அந்த படுங்குழியில் தள்ளக்கூடிய ஒரு மாடல் தான் இவங்களது. அதனால இவர்களிடம் இருந்து நீங்கள் நாட்டை காப்பாற்றுவது, சமுதாயத்தை காப்பாற்றுவதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நம்ம குடும்பத்தை காப்பாற்றிப்போம். எல்லாம் அந்த ஆசை உண்டு. அப்போ நம்ம குழந்தைகளுக்கு குறைந்தபட்சம், நம்ம இப்போ எதுக்கு இதெல்லாம் பண்ணுறோம்? குழந்தைங்களுக்கு தான் பண்ணுறோம். அவங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம கொடுக்கணும்னா இந்த மாதிரி ஆதிக்க சக்திகளை விரட்டி அடிப்பது நம்மளுடைய கடமை. இவ்வளவுதான் விஷயமே.
ரொம்ப பெரிய கன்ஃபியூஷன்லாம் வேண்டாம். ரொம்ப இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன், ரொம்ப இதுக்காக வந்து சோகப்பட்டோ கோவப்படவோ வேண்டாம். ஏன்னா அவங்க எதிர்பார்க்கதே அதுதான், நம்ம எல்லாம் அப்படியே சோகமாக உட்காந்துருக்கணும், இல்லை அப்படியே கோவப்பட்டு பயங்கரமாக கொந்தளிச்சிருக்கணும் அப்படின்றது தான். அப்படியெல்லாம் அவசியமே இல்லை. இந்த நாடு இன்னும் பெரிய லெவலெல்லாம் மாறலை. இந்த கடந்த 3-4 வருடங்களாக நான் இஸ்லாமிய சமுதாயத்தோடு ரொம்ப க்ளோஸாக போயிட்டுருக்கேன். NRCCAலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு காலகட்டத்தில் இஸ்லாமிய சமுதாயம் இந்தியாவில், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா அளவில் இந்தியா எனும் சிந்தனைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் ஒரு சமுதாயமாக நான் பார்க்குறேன். ஏன்னா எந்த